ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தேவனுடைய செய்தியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று. 82வது சங்கீதத்தை பற்றி நாங்கள் ஒரு விளக்கத்தை பார்த்து யோவான் சுவிசேஷம் 10:34-36 வரை நாங்கள் திரும்ப செல்லுவோம். இப்பொழுது 82வது சங்கீதத்திலே வாசிக்கிட்டிருப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு மோதாட்சியம் பண்ணுவீர்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்தில் நடக்கிறார்கள். தேசத்தின் அதிகாரங்களாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷனைப் போல செத்து லோக பிறப்புகளைப் போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஆமென். இதில் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்று நான் சொல்லி இருந்தேன். இந்த வேத வசனத்தினுடைய தலையங்கமே நீங்கள் தேவர்கள், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாக இருக்க, நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே நீங்கள் என்னை கண்டறிகிறீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். மற்ற இது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 34 வாசிக்க கேட்போம். 142 பக்கம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதா உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாக இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்திலே எழுப்பப்பட்டும் இருக்கிற என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூசணம் சொன்னார் என்று நீங்கள் சொல்லலாமா? அவர் தேவனுடைய குமாரன், அவர் எங்களை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சங்கீதம் 82:6 சொன்னதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 10:34 அதை விளங்கப்படுத்துகிறது பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே நாங்கள் மிகவும் ஆழமாக இந்த செய்தியை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த 10ஆம் அதிகாரத்திலே முழுவதையும் வாசித்தால் யூதர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே நடந்த பல போராட்டங்களான சம்பவங்கள், வாக்குவாதங்கள் இடம்பெற்றதை நாங்கள் வாசிக்கிறோம். அவர் ஒரு வசனத்தை சொன்னார், யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். அவர்களுக்கு ஒரே கோபம் வந்துவிட்டது. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மீது கல்லறிய தொடங்கி விட்டார்கள். நீ மனிதனாக இருக்க நீ தேவனுடைய குமாரன் என்று தேவனுக்கு சமமாக்குகிறாய் என்று அவங்களுக்கு கோபம் வந்தது. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் தேவர்கள் என்று நான் சொன்ன உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நான் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் என்றால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இதை நாங்கள் பின்னாடி பார்க்க போகிறோம். நான் தேவன், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்பதை அவர் விளங்கப்படுத்த அவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆண்டவராக இயேசுக்கும் ஒரு பெரிய போராட்டம் அங்கே நடந்தது. இந்த கத்தோலிக்க வேதத்திலே இந்த வசனத்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிற பொழுது, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியிருக்கிறது அல்லவா? இது கத்தோலிக்க வேதத்தில் சொல்லப்பட்ட அதே வசனம், 10:34 வசனம் தான் தெய்வங்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வேதத்திலே தேவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தேவர்கள் இன்றைக்கு உலகத்திலே அநேக தேவர்கள் இருக்கிறார்கள். இந்த தேவர்களுடைய காரியங்களினாலே இந்த உலகத்தில் என்ன சம்பவித்தது, எதற்காக இவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்பட்டார்கள் என்றதை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யார் இந்த தேவ தூதர், யார் இந்த தேவர்கள் என்று பார்த்தால், சகல
விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் என்று ஆண்டவராய் கர்த்தர் ஆதாமுக்கு சொல்லியிருந்தார். மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், இவர்கள் எப்படி இப்படியான ஒரு நிலைக்கு வந்ததுக்கான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆதாமுக்கு தேவனுடைய பிரதான கட்டளை என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 16-17 வாசிக்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆமென். பாருங்கள், தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவனுடைய வசனம், தேவன் ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்திலே அதை பண்படுத்தி அதை வழிநடத்த வேண்டும் என்று கொண்டு வந்த தேவன் சொன்ன காரியம், நீங்கள் இந்த தோட்டத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். அப்பொழுது ஏவாள் உருவாக்கப்படவில்லை. ஆதாமை தேவன் அழைத்து கொண்டு வந்து, தேவனாய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அழைத்து கொண்டு வந்து வைத்து அவர் சொன்னார், உனக்குரிய உணவு இந்த விருட்சத்தின் கனிகள், எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதனை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிக்க வேண்டிய காரியம். ஆனால் இந்த விடயத்தை மாற்றி சொல்ல வேண்டும் என்று சர்ப்பன் ஒரு பெரிய திட்டம் போட்டார். இந்த சர்ப்பனை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேதத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சர்ப்பனை அதுக்கு முன்பாக எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அவன் ஏதேன் தோட்டத்திற்குள்ளே நுழைந்த உடனே அவன் பார்த்தார், அங்கே ஏவாள் இருக்கிறாள். ஏவாள் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆதாம் அங்கே பண்படுத்தி கொண்டிருக்கிறார். இவனுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, என்ன சித்தத்தை வச்சிருக்கிறார் என்று அறிய விரும்பினான். என்ன கேட்டான் என்று நாங்கள் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமென். பார்த்தீர்களா? கர்த்தர் சொன்னார், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்றது. இப்போ சர்ப்பனுடைய கேள்வி என்னென்று சொன்னால், அவருடைய வயிற்றில் அடிக்கிற மாதிரி தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரா? பார்த்தீர்களா? இந்த விருட்சத்தை குறித்து அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஏவாளோடு அவன் சம்பாஷிக்கவில்லை. அதற்கு முன்பாக முதலாவது சம்பாஷணையிலேயே இந்த விருட்சத்தை பற்றிய கேள்வி அவன் ஆரம்பிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த விருட்சத்தை பற்றிய காரியம் ஆதாமுக்கு முற்பட்ட காலத்திலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த விருட்சத்தை பற்றி, இந்த நன்மை தீமை அறிகிற காரியங்களை குறித்து நடந்திருக்கிறது, இருந்திருக்கிறது. இது சர்ப்பனுக்கு தெரியும். இந்த சர்ப்பனுக்குள்ளே கிரியை செய்த கேருபுக்கு தெரியும். அது வேறு ஒரு செய்தி. இவனுடைய கேள்வியினாலே என்ன நடக்கிறது? ஏவாள் அடுத்த பதிலை சொல்லுகிறது. நாங்கள் வாசிக்க கேட்போம். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் இன்னும் கொஞ்சம் கூட்டி, அவள் அந்த காரியத்தில் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மெருகூட்டி, அவனுக்கு கேள்விக்கு தக்க மாதிரியாக சில காரியங்களை சர்ப்பனோடு சம்பாதிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆதாமுக்கு தான் தேவன் சொல்லி இருந்தார். ஒருவேளை ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் பிசாசு இப்ப என்ன சொல்லுகிறான் பாருங்கள் அந்த வசனத்தை. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பார்த்தீர்களா? இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. கட்டுப்பாட்டை தேவன் கொடுத்திருந்தார். நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை நியமித்தால் அதில் ஒரு கட்டுப்பாட்டை நிச்சயமாக வைப்பார் என்பதை அந்த சர்ப்பன் கேடு அடைந்திருந்தால் அந்த சர்ப்பன் மூலமாக அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். இவர்களை எப்படியாவது இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது அவனுடைய சித்தம். அவன் திட்டமிட்டான். அந்த திட்டத்திலே வெற்றி பெற்றானா என்று நாங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது சர்ப்பனுக்கு தெரியும். தேவன் கொடுத்த இந்த கனியை புசித்தால்
அவர்கள் தேவர்களைப் போல இருப்பார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனாலே தான் அவன் இந்த வார்த்தையை கொண்டு வந்து இவர்களை எப்படியாவது இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். நீ சாகவே சாவதில்லை என்று சொன்னான். அவன் சொன்னான், நீங்கள் சாக மாட்டீர்கள், நித்திய ஜீவனை இழக்க வேண்டும் என்பதே அவனுடைய திட்டமாயிருந்தது. தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் வாசித்துக் கொண்டு போகிற பொழுது என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். இதை நீங்கள் அடுத்தது வாசியுங்கள். தேவன் அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். இப்ப கணவனையும் புசிக்க வைத்து விட்டாள். ஆதாமனுடைய எலும்பிலே உருவாக்கப்பட்ட ஏவாள் சொன்ன பேச்சை கேட்டு அவனும் சர்ப்பத்தினுடைய திட்டத்துக்கு செவிசாய்த்து ஏவாளுடைய பேச்சுக்கு இணங்கி நடந்தது என்ன? 7ஆம் வசனத்தை வாசித்து கடந்து செல்வோம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலே தைத்து தங்களுக்கு அரைக்கச்சலை உண்டு பண்ணினார்கள். ஆமென். பார்த்தீர்களா? அவர்கள் அதுவரையிலும் நிர்வாணிகளா இருந்தார்கள். அங்கே 3வது நபராகிய சர்ப்பன் தான் இருந்தான். இவர்கள் இந்த கட்டுப்பாட்டை மீறின உடனே அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார். தேவனுடைய படைப்பிலே உண்மையான நேச்சுரலான படைப்பு நிர்வாணம் தான். ஆனால் தேவன் கொடுத்த கட்டளையை மீறினான். இந்த கனியை குறித்து நாங்கள் அநேக இடங்களிலே வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு குறித்து இந்த கனிகளை குறித்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகள் என்றால் அவர்கள் கொண்டு வந்து தருகிற வார்த்தைகள். ஆனால் இந்த வார்த்தை தேவனுக்கு விரோதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினாலே என்ன நடந்தது? இவர்கள் நித்திய ஜீவனை இழந்து விட்டதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இவர்களை எப்படியாவது இந்த இதிலிருந்து வெளியேற்ற வேண்டும். இவர்கள் தேவர்களைப் போல ஆகிவிட்டார்கள். இப்போ நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவர்களின் மக்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். இதைத்தான் தேவன் சொன்னார். நீங்கள் கட்டுப்பாட்டை என்றைக்கு மீறினீர்களோ, நன்மை தீமை அறிகிறதுக்கு நீங்கள் என்றைக்கு புறப்பட்டீர்களோ, அன்றைக்கு நீங்கள் தெய்வங்களைப் போல ஒரு சுவாசம் இல்லாத ஒரு உண்மையான ஒரு விக்கிரகத்துக்கு உள்ள விக்கிரகம் போன்ற ஒரு மக்களாக உருவாக்கப்படுவீர்கள். தேவனுடைய கட்டுப்பாட்டை விளக்குகிற பொழுது நாங்கள் வெறும் தேவர்கள். இன்றைக்கு 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்களைத்தான் இன்றைக்கு சாட்சியாக வைக்கிற உலகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் செய்து தேவன் இவர்களை என்ன செய்தார் என்று பார்க்க இந்த தொடர்ந்து இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்துக் கொண்டு போனால் சர்ப்பத்துக்கும் தேவனுக்கும் ஸ்திரிக்கும் ஆதாமுக்கு நடந்த சம்பாஷணையை நாங்கள் தொடர்ந்து அப்படியே வாசித்துக் கொண்டு போகிற பொழுது ஆண்டவர் சர்ப்பத்துக்கு சொன்னார், நீ இப்படி செய்தபடியினால் சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்பாய் என்றார் 14ஆம் வசனத்திலே. அப்படியே நாங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போகிற பொழுது 15ஆம் வசனத்திலே உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்றார். யார் வந்து தலையை நசுக்குவார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து உன்னை சிலுவையிலே உன்னுடைய தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டும், வந்துதான் இந்த பாவத்தை போக்க வர வேண்டியவராக இருக்கிறார். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் வந்து உன் குதிக்கால் அவரை நக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த சர்ப்பனுடைய காரியத்தினாலே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு வர வேண்டி வந்தது. அந்த நேரத்திலே தானே இந்த மக்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு தேவர்களுக்கு ஒப்பான மனிதர்களாக மாறிவிட்டார்கள். எப்பொழுது தேவர்கள் ஆனார்கள்? தேவனுடைய நியமத்தை, தேவனுடைய கட்டளையை, தேவன் கொடுத்த கட்டளையை மீறி நடக்க என்றைக்கு ஒரு மனிதன் முற்படுகிறானோ அன்றைக்கு அவன் தேவனிடத்து சன்னிதானத்திலிருந்து விலக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி செல்கிறவனாக இருக்கிறான். தொடர்ந்து நாங்கள் இந்த செய்திகளை நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து நாங்கள் இந்த அடுத்த செய்திகளுக்கு கடந்து செல்வோம்.